வணக்கம் மக்களே. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2 மாடல் இருக்குங்க. ஒன்று தேசிய மாடல், இன்னொன்று திராவிட மாடல். தேசிய மாடல் பக்கம் போக தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். திராவிட மாடல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை பெருமைக்குன்னு பண்ணலாம், ஒரு சில விஷயங்களை கடமைன்னு பண்ணணும். திராவிட மாடல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா விஷயமும் பெருமைக்குன்னு தான் பண்ணுறாங்க. இப்போ அறநிலையத்துறை எடுத்துக்கங்களேன். சேகரபாபு ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, கமலமுனி சித்தருக்கு வந்துட்டு விழா கொண்டாடுனது திராவிட மாடல் ஆட்சியில் தான். முனி சித்தருக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு வருடந்தோறும் விழா எடுக்கப்பட்டு வருகின்றது. பாம்பாட்டி சித்தருக்கு விழா கொண்டாடுனது திராவிட மாடல் ஆட்சியில் தான். அதேபோல் பாம்பாட்டி சித்தருக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு வருடந்தோறும் விழா எடுக்கப்பட்டு வருகின்றது. சுந்தரானந்த சித்தருக்கு விழா கொண்டாடுனது திராவிட மாடல் ஆட்சியில தான். சுந்தரானந்தா சித்தருக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 3 சித்தர்களுக்கு விழா எடுக்கப்பட்டு வருகின்றது. வள்ளலாருக்கு முப்பெரும் விழா கொண்டாடுனது திராவிட மாடல் ஆட்சியில தான். அருட்பிரகாச வள்ளலாருக்கு முப்பெரும் விழா இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கொண்டாடப்பட்டது. ஐயா, அது என்ன திருப்பி திருப்பி திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி சொல்றீங்க? இது என்ன பெருமையா? பெருமை இல்லைங்கய்யா, இது கடமை.